வீட்டில் எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னாலுமே வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி ஒரு அருகம்புல் குத்தி வைக்காம நம்ம எப்படிங்க ஸ்டார்ட் பண்ண முடியும்? அவரோட துணை இல்லாமல் நம்மளால எதுவுமே செய்யவே முடியாது. வினைகளை தீர்ப்பவர் தான் விநாயகர். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து எந்த ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாலுமே வந்து ஒரு பிள்ளையாரை வச்சு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஹஸ்பண்டை வந்து வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸில் வந்து நான் கோயில்கிட்ட போயிட்டேன். ஏன்னா வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக போனோடனே ஒவ்வொரு சாமிக்கும் எல்லாருமே வந்து அரிசி போட்டுட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாச்சு. பாப்பாவுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் வந்து இருமுடி நல்லபடியாக கட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தம்பி இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அரிசி போடுறாரு. லாஸ்ட் இயர் அவர் வந்து குழந்தையா இருந்ததுனால போட முடியல. இருமுடிலாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அன்னதானம்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் தம்பியும் கையை பிடிச்சி நாங்கள் அன்னதானம் கொடுத்ததுக்கப்புறம் கடைசியில் அவங்களும் கொடுத்துட்டு இருந்தாங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி குருசாமிலேருந்து கன்னிசாமி வரல எல்லாருமே மாறி மாறி ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. நம்மளும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். ஐயப்ப சுவாமி சொல்கிற விஷயம் அதுதான், குருசாமியும் ஒன்று தான், கன்னிசாமியும் ஒன்று தான்.